ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காய்ச்சி கொடுக்கிறது இல்ல. இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார்.